आजा रे परदेसी। என்ன சார் முகத்துல அப்படி ஒரு தேஜஸ், பின்னாடி ஒளிவட்டம் வேற தெரியுது. சிவராமா, என் வைஃப் இப்ப ரொம்ப மாறிட்டா. என் வைஃப் கூட ரொம்ப மாறிட்டா, முந்திய விட அடக்கம். லெட்டர் விஷயத்துக்கு அப்புறம் ஆல் அப்செட். புருஷனுக்கு அடங்கி நடப்போன்னு முடிவு பண்ணிட்டா. பெட் காபி தரா, துணிமணிகளுக்கு எல்லாம் இஸ்திரி போடுறா, ஏன் அவளே பரிமாறுறா. இப்ப ஐயா வீட்லயும் புலி வெளியிலயும் புலி. அட பாவி, நான் வீட்டுல அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன், இங்க நீ குஷியா இருக்கியா? ஏன் சார், அந்த மல்லிக் பாபு நேத்துக்கு வீட்டுக்கு வந்தாராமே. சிவராமா, டென்ஷன் பண்ணாத. இப்பதான் நிம்மதி. நீ எங்க இங்க? இந்த ஃபைல்ல ஒரு கையெழுத்து வாங்கலான்னு வந்தேன். நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியாதா? இத சாக்கா வச்சு நான் வீட்லயும் புலி மாதிரி இருக்கனான்னு செக் பண்ணத்தானே வந்தேன். இத பார், என் பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி எல்லா பணத்தையும் அதுல போட்டுட்டேன். இனிமே அவளுக்கு ஒரு பைசா வேணும்னாலும் என்கிட்ட தான் கை நீட்டி ஆகணும். நிஜமா? நிரூபிக்கிறமா? இப்ப பார். தெய்வநாயகி, தெய்வநாயகி. இப்படி எல்லாம் கூப்பிட்டா அவங்க வருவாங்களா? இப்படி எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டா. ஏண்டி கழுத, என்னம்மா நின்னுகிட்டு இருக்கிற? மாப்பிள்ள எவ்வளவு செல்லமா உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன கிண்டலா? அவர் கூப்பிடுற லட்சணத்தை பாத்தீங்களா? அடங்கி போற பொண்டாட்டியா நடிக்கிறதா முடிவு பண்ணிட்ட. பாதியில கோச்சுக்கிட்டா எப்படி? நாய் வேஷம் போட்டா கடைசி வரைக்கும் குறைச்சுதான் ஆகணும். கழுதேங்கிறாரே, அப்ப சுமந்துதான் ஆகணும். சுமக்கிறேன். கழுத வரேங்க, வரேங்க. அப்படி அப்படி. இங்க வாடி. என்னங்க கூப்பிட்டீங்களா? இவனுக்கு சூடா ஒரு கப் ஹார்லிக்ஸ் போட்டு கொண்டா. ஹார்லிக்ஸா? நான் அதை அப்படியே சாப்பிடுவேன். நான் அப்படியே சாப்பிட விட மாட்டேன். போய் கரைச்சு கொண்டா. நிக்காத, ஓடு. அசத்திட்டா? இப்பெல்லாம் ரொம்ப பயப்படுறா. உங்க வீடு மாதிரியே ஆயிடுச்சு. சரிக்காதீங்க. பாவம் மாப்பிள்ள, நீ அடங்கி போயிட்டு தான் நினைச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் அவன் முன்னால ஹார்லிக்ஸ் கேக்குதா? ஹார்லிக்ஸ் குடுக்கறேன், அந்த உப்பை எடுங்க. இந்த வீட்டுல இனிமே நான் வச்சதுதான் சட்டம். என்னை எதிர்த்து யாரும் வாயை திறந்து பேச முடியாது. எல்லாம் தம் கண்ட்ரோல். சிவராமன், என்னங்க? போடி குடி. என்ன இன்னி அடிக்கிற? போடி குடி. சக்கரை போடலையா? இல்ல, கொஞ்சம் உப்பு அதிகமா கறிக்குது. உப்பு கறிக்குதா? இல்ல பரவாயில்ல, நீங்க அவங்களை கொஞ்சம் அதிகமா திட்டிட்டீங்களா, அதான் பயந்து போய் உப்பு போட்டாங்க. இதை இப்படியே விட்டா எனக்கு என் வீட்லயே பவர் இல்லாம போயிடும். ஏண்டி? கரெக்ட், நீங்க அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தே ஆகணும். அவங்களை கூப்பிட்டு என் கால அமுக்க சொல்லுங்க. இது உங்க கால அமுக்க சொல்லுங்க. ஏன் செய்ய மாட்டான்னு நினைச்சியா? இப்ப பாரு. ஏண்டி சனியனே, இங்க வாடி. சனியனேன்னு கூப்பிட்டா வருவாங்களா? ஒரு வெயிட்டா கூப்பிட வேணா, 7.5 நாட்டு சனியனேன்னு கூப்பிடுங்க. கூப்பிடுறதுக்கு என்ன பஞ்சம்? 10 நாட்டு சனியனே வாடி. என்னங்க? என் கால் வலிக்குது, கொஞ்சம் புடிச்சு விடு. அடப்பாவி, நம்ம பவர் எல்லாம் இந்த ஆளுக்கு போயிடுச்சு. என் கண்ணியே என்னால நம்ப முடியல சார். அந்த காலி நமக்கு சொல்லுங்க. இந்த காலையும் புடி. பிடிக்கிறாங்களே, மறுபடியும் அந்த காலியை பிடிக்க சொல்லுங்க. மாட்டேன்னு சொல்லிடுவாளா? இந்த காலை புடி. புருஷோத்தமா, உன் பொண்டாட்டி காலை பிடிக்கிறா, என் பொண்டாட்டி கழுத்து நெரிக்கிறா. ரொம்ப நல்லா பிடிக்கிறாங்க. 2 காலையும் சேர்த்து நமக்கு சொல்லுங்க. ஏன் பிடிக்க மாட்டா? பதிபக்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு அவளுக்கு. 2 காலையும் புடி. என் புருஷனை அக்கவுண்ட் ஓபன் பண்ண வச்சதும் இல்லாம இப்படி எல்லாம் வேற அவமானப்படுத்துறியா? இருடா, சீக்கிரமே உன் அக்கவுண்ட க்ளோஸ் பண்றேன். அன்பாலே தேடியதோ அறிவு செல்வம் தங்கம் அன்பு எனும் மாமா, இதுக்கு முன்னாடி பாட்டு பாடுறதுக்காக கொலை நடந்தது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இப்ப நடக்க போகுது. மாப்பிள்ள,
அந்த இங்கிலீஷ் பேப்பரை கொஞ்சம் எப்படி கொடுங்க. தமிழ் பேப்பருக்கு எடுத்து படிக்குவேன். ஐயோ அந்த இங்கிலீஷ் பேப்பரை கொஞ்சம் கொடுங்க. அப்பாடா. விசிறிக்கிறதுக்கு எந்த பேப்பரா இருந்தா என்ன? அடிக்கிற காத்து ஆங்கிலேய காத்தா இருக்கட்டமேனுதான். நம்ம ஊர் காத்துலதான் தூசும் தும்புமா இருக்குதே. சார் ஐயோ மாமா, ஹிஸ்டீரியா. ஹிஸ்டீரியா மாப்பிள ஹிஸ்டீரியா. என்ன இது உங்களுக்கு ஹிஸ்டீரியாவா? ஐயோ ஐயோ சாவி கொத்து கூட இல்ல. மாப்பிள கொஞ்சம் உட்காருங்க, டாக்டருக்கு போன் பண்றேன். உட்காருங்க. எனக்கு இல்ல மாமா, அது அங்க வந்துகிட்டு இருக்கு பாருங்க. அதோ பாருங்க, அங்க பாருங்க. அப்படின்னா அது என்ன பண்ணும்? அது அடிக்காது, உதைக்காது, கில்லாது, ஒரே அடியா கொன்னுடும். புல்டாக் சார், புல்டாக் சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களா சார்? உனக்கு ஹிஸ்டீரியா, அதான் நீ என்ன புல்டாக்னு சொல்ற. தபாரமா, நான் கடைக்கு வச்சு பேசு. உன் புருஷன் சீட்டை கிழிச்சிடுவோம். ஹிஸ்டீரியா யாருக்கு ஹிஸ்டீரியா? உன் தாத்தாவுக்கு ஹிஸ்டீரியா, உன் அம்மாவுக்கு ஹிஸ்டீரியா, உன் பாட்டிக்கு ஹிஸ்டீரியா, இல்ல உனக்கு ஹிஸ்டீரியா? இன்னொரு தடவை சொன்ன இதை எடுத்து உன் மண்ணை உடைச்சிருவேன். உடைச்சிட போறேன். சிவராமா, கடைசியில உனக்கு உன் பொண்டாட்டி கையில தானா சாவு. யாரு மணி? என்ன வேணும் உனக்கு? அம்மா ஹிஸ்டீரியா, ஏம்மா அழுவுற? எதுக்குமா அழுது கலாட்டா பண்ற? ஐயா மாப்பிள, பாப்பாவுக்கு வெறும் ஹிஸ்டீரியா மட்டும் இல்ல, கூடவே ஜலதோஷமும் இருக்குது. மாமா, நீங்க போய் ஏதாவது ஒரு டாக்டரை கூட்டிட்டு வாங்க. தயவு செய்து கிளம்புங்க. நீங்க டாக்டரா மிருக டாக்டரா? புருஷோத்தமன் சார் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு சிவராமன். சிவராமன் அவரோட தாலி கட்டின மின்சாரங்க சம்சாரங்கன்னா வச்சுக்கோங்க. அவரு வீட்டுக்கு சம்பளத்தை ஒழுங்கா கொண்டு வர்றதே இல்லைங்க. எல்லாத்தையும் குடிச்சு குடிச்சு தொலைச்சிடுறாருங்க. மிச்சம் மீதி எதுவும் கொண்டு வர்றதில்ல. ஒரு சொட்டு கூட கொண்டு வர்றது இல்லைங்க. எல்லாத்தையும் அவரே குடிச்சிடுறாரு. அட அது இல்லம்மா, பணம் மிச்சம் மீதி எதுவும் வீட்டுக்கு கொண்டு வரது இல்லையான்னு கேக்குறாரு. ஓஹோ, எங்க கொண்டு வர்றாரு கேட்டா என்ன போட்டு அடிக்கிறாரு, புதைக்கிறாரு. இதே தாங்க அவரை நான் கட்டிக்கிட்டதுக்கு எந்த சுகத்தையும் காணலங்க. அதான் உங்களை தேடி வந்திருக்கேன். ஐயோ, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? தெய்வம், இங்க வா, இங்க வா, இங்க வா. உனக்கு துரோகம் பண்ண சொல்றாளே. பாவங்க, அவளும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. ஐயோ, உனக்கும் ஹிஸ்டீரியாவா? என்னங்க என்னங்க, ஒரு பொண்ணோட கஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு தாங்க தெரியும். இனிமே சிவராமன் சம்பளத்தை அவர் கையில கொடுக்காதீங்க. அப்ப செக்கப் போட்டு நேரா ஒயின் ஷாப்புக்கு அனுப்ப சொல்றியா? அது இல்லைங்க, சம்பளத்தை லட்சுமி கையில கொடுங்க. ஒரு குடும்பத்தை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் சம்பளம் வாங்கிட்டீங்களா? வெரி குட், வெரி குட். நாங்கெல்லாம் அப்பவே வாங்கிட்டோம். டேய், சம்பள ரெஜிஸ்டர் எடுத்து குடுறா அவங்கிட்ட. சிவராமா, நீ ஒருத்தன் தான் பாக்கி. முடிஞ்சா கையெழுத்து போட்டு சம்பளத்தை நீயே வாங்கிக்க. கையெழுத்து போடுறதுக்கு என்ன முடிஞ்சா முடியலனா பேனா கொடுங்க. என் கையெழுத்து தானே. ஐயோ, யாரும் என் பேருக்கு முன்னாடி கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கியிருக்காங்க. லட்சுமி, யார் லட்சுமி? புது அப்பாயின்மெண்டா? ஆமா, உன் சம்பளத்தை வாங்க எம்டி புதுசா ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரு. புரியல? உன் சம்சாரம் உன் சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டா. யாரை கேட்டு என் சம்பளத்தை கொடுத்தாரு? நான் யாரடா கேட்கணும் ராஸ்கல்? இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது நீ பிராந்தி குடிக்கிற பூனைன்னு. ஐயோ, அபாண்ட சார், நான் குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும். அது மட்டுமா, சீட்டு வேற ஆடுறியா? மங்காத்தா. மங்காத்தாவா? சீட்டை எப்படி கையில பிடிக்கிறதுன்னு கூட தெரியாது சார். அதான் பணத்தை தோக்குற. முதல்ல எப்படி கையில பிடிக்கிறதுன்னு கத்துக்கிட்டு ஆடு சீட்டை. சார், உங்ககிட்ட யாரோ நம்பர் மாதிரி போய் சொல்லிருக்காங்க, நீங்களும் நம்பிட்டீங்க. நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க எப்ப பாத்தீங்க சார்? எப்படியோ பார்த்தேன். சொல்லுங்க சார். கெட் அவுட் சார், யூ. ஐயோ